Hello everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோல ரா பப்பாயா வச்சு இன்னொரு ஸ்நாக் தான் செய்ய போறோம். இது இந்த பப்பாளிக்காயில ஒரு கிறிஸ்பியான French fries செய்ய போறோம். சோ இதுக்கு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பீஸ் பப்பாளிக்காய் எடுத்துர்க்கேன். அது நல்லா நீங்க தோல் சீவிட்டு அந்த சீட்லாம் எடுத்துடுங்க. அது நல்லா நம்ம French fries ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பப்பாளிக்காய் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா பாயில் ஆனா போதும். அதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1 ஸ்பூன் cornflour எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அரிசி மாவு. அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் கலர் மாறினோன்னே நீங்கள் இதை எடுத்துடலாம். ஸோ இதை தண்ணியிலேருந்து எடுத்து ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பப்பாயோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மிக்சரில் நான் இந்த தண்ணி தான் ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிக்சரில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த ரா பப்பாயாவை போட்டுட்டு ஃபுல்லாக அதில் எல்லா சைடும் மசாலா விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு சூடானோன்னே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு போடுங்க. இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹெல்த்தியான ரா பப்பாயா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரா பப்பாயா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.